சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. இதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், முடியல. ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், முடியல. ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. இந்த எல்லாம் முடியலை அப்படிங்கிற விஷயத்துக்கும் அபிஷேகம் ஒன்று தான் தேர்வை. ஏன் அப்படின்னா, இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது மனிதனுடைய ஆவி இல்லை, பரிசுத்தாவி. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வரும்பொழுது மனுஷனுடைய ஆவியினால் எதெல்லாம் செய்ய முடியலையோ கர்த்தருடைய ஆவியானவர் பிசாசை ஜெயிக்க வைப்பார், பாவத்தை ஜெயிக்க வைப்பார், இச்சைகளை ஜெயிக்க வைப்பார், பெருமையை சுயத்தை ஜெயிக்க வைப்பார். மன்னிக்க முடியாதுன்னு இருந்த விஷயங்களை மன்னிக்க முடியும். என்னால் அன்பு செலுத்த முடியல அப்படிங்கிற நபர்கிட்ட உங்களால் அன்பு செலுத்த முடியும். கொடுக்க முடியாத நபர்கள் கூட கொடுக்க வைக்க தேவனால் முடியும். தேவஜனமே, அபிஷேகம் மண்ணுக்குரிய மனுஷனை விண்ணுக்குரியவனை மாற்ற முடியும். ஒருவேளை அபிஷேகத்தை நீங்கள் பெறாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாக இருந்தா என்னிடத்திலிருந்து வந்து பானம் பண்ணட்டும். எங்கிட்ட விசுவாசமாக இருக்கனோட இருதயத்திலிருந்து ஜீவன் நதிகள் புறப்படும். இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் 100க்கு 100 கொடுக்கறதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார்.